இந்த இயரோடைய லாஸ்ட் ட்ரேடிங் டே கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்த்தா மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன்ஸ் எடுத்து ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கறத வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலுமே ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இப்போ பிரைஸ் மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகுறதுக்கு ரெண்டே சான்ஸ் தான். ஒன்னு இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இல்ல டிக்ரீசிங் ட்ரெண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு வேலிடான சப்போர்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஒரு ரேலி அப்படிங்கறது கொடுப்பாங்க. இஃப் இன் கேஸ் இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா 925,950 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகலாம். 950 அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல். ஸோ இது வரைக்கும் ஒரு சின்ன ட்ராப் அப்படிங்கிறத நம்மளுக்கு நிஃப்டி வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு எக்ஸாக்டா சப்போர்ட் ஜோன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. என்னமோ ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கல அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம பையிங்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ட்ரேடை ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்னா அதை நாம மிஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா, ஸோ பார்த்துட்டு உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி வைஸ் நீங்கள் ஏதாவது அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுபடி தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா, ஸோ எதுனாலும் யோசிச்சுட்டு டிசைட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு கேண்டில்ஸ்லையுமே நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஓகேவா, தேங்க்யூ.